Hi friends, welcome to Cooking with FMSK. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பீட்சா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பீட்சா பேஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதுல 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு வர வரைக்கும் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்கணும் மாவை. அதுக்கப்புறமா என்னங்க பண்ணணும், தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிக்கி பதத்துக்கு வரணுங்க. சரி, ஸ்டிக்கி பதம்னா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வரும், அதை எப்படின்னு சொல்கிறேங்க. இல்லை, ஸ்டிக்கின்றதுக்கு என்ன மீனிங்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கணுங்களா? மாவு ஒட்டாமல் வரணும். ஓகே. மாவு வந்து தூவி விட்டிங்களா மேலே? கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும், அந்த பதம் பண்ணணும். சரி, ஓகே. மைதா மாவு போட்டால் கையில் ஒட்டாதுங்களா? ஒட்டாதுங்க. சரி, ஓகேங்க. இந்த பதம் இந்த மாதிரி வரணும். எப்படி இந்த கையில் ஒட்டாம இருக்கணும் இல்லையா? ஒட்டக்கூடாது, ஒட்டாம இந்த பதத்துக்கு வரணுமா இருக்கணும். இதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ், 10லேருந்து 15 நிமிஷம் இழுத்து இப்போ செய்ய போகிறோங்க. இதை ஓகே, லேசாக மைதா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இழுத்து பசங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இந்த பதம் தெரியுதுங்களா? இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆயில் இது மேலே அப்ளை பண்ணி விட போகிறேன். அந்த சாஃப்ட்னஸ் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். ஒரு ரவுண்ட் ஷேப் பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பட்டர் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே பட்டர் ஷீட் ஒன்று போட போகிறோம். இப்போது இதில் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ளே வச்சு ரவுண்டாக டேப் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து அழுத்தணுமா? ஆமாம், ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக வர மாதிரி அழுத்தணும். கண்டிப்பாக பிளேட் ஃபுல்லாக தான் வரணுமா? இல்லை நடுவில் மட்டும் இருந்தால் போதுமா? நடுவில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம். ஓகே. ஏன்னா வந்து இப்போது நடுவில் வந்து பள்ளமாக இருக்கணும்னா நீங்கள் மேலே வந்து அந்த ஸ்டிக் பண்ண போகிறீங்க இல்லைங்களா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வைக்க போகிறீங்களோ அது வந்து கீழே வந்து வராமல் உள்ளே வந்து இருக்கணுன்றதுக்காக வைக்கிறீங்க, கரெக்டா? ஆமாம், நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதால இது வேகும்போது உப்பி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம
ஓரம் மட்டும் தான் உப்பி வரும். ஓரம் மட்டும் நல்லா கனமா வச்சுக்கணும். ஓகேங்க. டேப் பண்ணணும். இப்போ தட்டு ஃபுல்லா நீங்க தட்டிட்டு இருக்கீங்க கரெக்ட்டா? ஆமா ஆமா. இந்த ஓரம்லாம் வந்து நல்லா இந்த விரல வச்சு நல்லா வந்து பள்ளமா பண்ணிக்கணும். ரொம்ப வந்து குத்தி மாவை வந்து ஓட்ட போட்டுறக்கூடாது இல்லையா? இப்போ மாவு தட்டி வச்சாச்சு. இதில் ஃபோக் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா பீஸா வந்து வேகும்போது என்ன ஆகும்னா மாவு பொங்கி வெளியே வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் நம்ம போடுறது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓரத்தில் ஃபுல்லாக பட்டர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா குக் ஆகும்போது நல்லா கிறிஸ்பினஸ்ஸாகவும் க்ரன்ச்சியாக முறுமுறுன்னு இருக்கிறதுக்காக இந்த பட்டர் நம்ம அப்ளை பண்ணுறோம். நல்லா இது ஃபுல்லாக ரவுண்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு மட்டுமா? அப்படி இல்லைன்னா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக ரவுண்டாக நம்மளுக்கு தெரியும். ஆமாம், இங்கே தனியாக கோல்டன் ப்ரௌனிஷாக தெரியும் உங்களுக்கு வரும். சரி ஓகே. இப்போ இதுக்குள்ளே பீட்சா சாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணுமாப்பா? ஆமாப்பா. அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே எல்லா இடத்துமே அப்ளை பண்ணிக்கணும். சரிங்க, அப்ளை பண்ணணும். பீட்சா நல்லா வருமா? வருமா? ஓகே. இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிஸா பேஸு, இந்த பிஸா பேஸை என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. பிஸா பேஸ் வச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் குக் ஆகணுமா இது? ஆமா, 10 நிமிஷம் குக் ஆகணும். அதாவது மாவுலாம் நல்லா வெந்து வரணும். ஆமா, அடியில வேக ஆஃப் குக்கா இருக்கும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இது ஆஃப் குக் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம பீட்சா பேஸ் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம மொசரெல்லா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மொசரெல்லா சீஸ் போட்டுக்கோங்க. சீஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சீஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க அதிகமாக போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். எனக்கு அதிகமாக தான் வேணும், நல்லே போடுங்க. இப்போ அதிகமாக போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சீஸ் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் அதிகமாக போட்டுக்கிறேன். போதுமாங்க? போதும். இப்போ இதில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக சில வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கலரில் இருக்கிற கொடமிளகா. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குமா பண்ணா? ஆமாம், நீங்கள் கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அதே டேஸ்ட்லையும் இருக்கும். ஆமாம், அதே டேஸ்ட்டில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் உங்கள் விருப்பம்தான், நீங்கள் எப்படி வேணால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்க்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போலவே இருக்கு. சாப்பிட்ருங்க. பட் ஆனால் இதில் இன்னும் நிறைய பொருள் நீங்கள் போடணுமே. இன்னும் என்ன? இது பிளாக் ஆலிவ்ஸ். கடையில் பார்த்துருப்பீங்க, பீட்சா சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். பிளாக் ஆலிவ்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் பீட்சா பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் சீஸ் எல்லாரும் நிறைய லைக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் சீஸ் போட்டுக்கிறேன். இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஆமாம், இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஆனியன்ஸ் வச்சுக்கிறேங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? பிளாக் ஆலிவ்ஸ். போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து குக் ஆகும்போது அது உருகி வந்து அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஈஸியாக இருக்கும். ஓ சரி சரி, ஓகே. இப்போ பிளேட் போட்டு திரும்பவும் குக் பண்ண போகிறோம். எத்தனை நிமிஷம் குக் பண்ண போகிறீங்க? அதாவது வந்து ஒரு 10 or 20 minutes. ஆமாம். நல்லா அது வெந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனிஷாக வரணும். சீஸ் எல்லாம் உருகி அந்த வெஜிடபிள்ஸ் மேலெல்லாம் செட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ண போகிறோம், அப்படி தானே? ஆமாங்க. சரி, ஓகே. கடையில் கிடைக்கிற மாதிரியான வெஜ் பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணி சாப்பிடணுன்றத காமிக்கிறேன். கட் பண்ணுங்க. ரொம்ப சீஸியாக இருக்குங்க. பார்த்தீங்களா? வச்சிருக்கேன். இது மேலே கொஞ்சமாக ஒரிகானோ கட் பண்ணி வச்சிருக்கிற பீட்சா மேலே கொஞ்சமாக ஒரிகானோ கொஞ்சம் தூவிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப ஸ்பைசியாக லைக் பண்ணுறவங்க அதிகமாக போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக விரும்புகிறவங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது காரம் கம்மியாக வேணுன்றவங்களுக்கு கொஞ்சமாக போட்டுக்கணுமா? காரம் அதிகமாக விரும்புகிறவங்களுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ எடுத்து காட்டுறேன். கடையில் சாப்பிட்ற மாதிரி அருமையான பீட்சா ரெடியா? ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பாருங்க. இப்போ இதை யார் சாப்பிட போகிறது? பானுவா? ஆமாம், பானு சாப்பிட போகிறாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.